அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 18 சித்தர்களில் ஒருவரான கருவூர் தேவர் அவர்களோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் கொங்கு நாட்டில் இருக்கிற கருவூர், அதாவது இன்றைய கரூரில் அந்தன குடும்பத்தில் அவதரித்தவர். பிறந்த ஊரோடு சேர்த்து இவரோட பேர் கருவூர் தேவர் அப்படின்னு தான் வழங்கப்படுது. இவரோட உண்மையான இயற்பெயர் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியலை. இளம் வயதிலேயே வேதம் மற்றும் ஆகமங்களை கற்று தேர்ச்சி பெற்றார். யோக சித்திகள் கைவர பெற்றவர். போகர் மகரிஷி இவருடைய குரு. அவரிடமிருந்து இவர் குரு உபதேசம் பெற்றவர். ஞான நூல்கள் பலவற்றை ஆராய்ந்து சிவயோக முதிர்வு பெற்றவர். சித்திகள் பல பெற்றிருந்தாலும் உலக வாழ்வில் பற்று இல்லாமல் இருந்தார். 9வது திருமுறையான திருவிசைப்பாவை பாடிய 9 அடியார்களில் கருவூர் தேவரும் ஒருத்தர். இவருடைய பாடல்கள் திருவிசைப்பாவில் 3வது தொகுப்பாக அமைந்திருக்கின்றது. இவர் 10-11ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர். அதாவது ராஜராஜ மன்னன் ராஜேந்திரன் இந்த பேரரசர்களோட காலத்தில் இவர் வாழ்ந்தவர். பல காலங்கள் பல்வேறு ஊர்களுக்கு சென்று தொண்டு செய்து வந்தார். இந்த நிலையில் வடநாட்டைச் சேர்ந்த இரண்யவர்மன்ற ஒரு மன்னன் தில்லையம்பலம், அதாவது இன்றைய சிதம்பரத்துக்கு வருகின்றான். அங்கிருக்கின்ற சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடுகின்றான். அவன் தண்ணீருக்குள் ஈசனின் திருநடன காட்சியை காண்கின்றான். எப்படியாவது இந்த நடன சிவனை சிலையாக வடிக்க வேண்டும், அதுவும் தங்கத்தில் வடித்தால் அது பூமி இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய பெயர் சொல்லும் என்று எண்ணினான். சிற்பிகள் அனைவரையும் வரவழைத்து இதை பற்றி எடுத்து கூறினான். தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்து நான் கண்ட காட்சியை கூறி நடன சிவன் சிலை வடிவமைக்க வேண்டும் என்றும் அதற்கு 48 நாட்கள் அவகாசம் தருவதாகவும் அதற்குள் சிலை வடிக்காவிட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கப் போவதாகவும் உத்தரவு போட்டான். சிற்பிகளும் வேலையை தொடங்குகின்றார்கள். தங்கத்தை வளைப்பதனால் செம்பு சிறிதளவு சேர்க்க வேண்டும். மன்னனோ எந்த காரணத்தை கொண்டும் செம்பு சேர்க்கக்கூடாது என்று கூறிவிட்டான். என்ன வித்தை செய்தாலும் தங்கத்தை வளைத்தே சிலை செய்ய வேண்டும்னு நிபந்தனை போடுறான். சிற்பிகளும் ஏதோ ஒரு தைரியத்தில் வேலையை தொடங்குறாங்க. 47 நாட்கள் முடிந்து விட்டது. யாருக்குமே சிலை சரியாக வரவில்லை. நாளை மன்னன் வருவான், அவன் சிலை எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? சிறையில் அடைத்து விடுவானே என்று சிற்பிகள் பயந்தார்கள். இந்த சம்பவம் போகரின் சித்தத்திற்கு எட்டியது. அவர் கருவூராரை அழைத்து சிதம்பரத்தில் நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை விளக்கினார். கருவூரா, நீ உடனே சிதம்பரம் செல், அந்த சிலை செய்யும் பணியை முடித்து கொடு என்று கூறுகின்றார். கருவூரார் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு துறவி போல போய் இந்த சிற்பிகளின் முன்னால் நிற்கிறாரு. சிற்பிகளே, நீங்கள் எதுக்கும் கலங்க வேண்டாம், இன்னும் 2 நாழிகையில், அதாவது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்தில் நான் இந்த சிலையை தயார் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நாங்கள் 47 நாட்களாக நாங்கள் முயற்சி பண்ணுறோம், நாங்கள் கை தேர்ந்த சிற்பிகள், எங்களாலே முடியல, நீ ஒரு சிவனடியார், உன்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதை கேட்ட கருவூரார் கோபப்படவில்லை. கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும், நான் ஒரு தனி அறையில் நான் இதை செய்து கொடுக்கின்றேன் என்று சொல்லி தங்கத்துடன் ஒரு தனி அறைக்கு சென்று தாழிட்டு கொண்டார். அங்கிருந்து அவர் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது என்பதால் சிற்பிகளும் காத்திருந்தனர். சொன்னபடி 2 நாழிகையில் அறை கதவு திறந்தது. சிலை தயாராகிவிட்டது, போய் பாருங்கள் என்று சிற்பியிடம் கூறினார். சிற்பிகள் ஓடிச் சென்று பார்த்தனர். நடராஜ பெருமான் சிலையாக ஜொலித்தார். மறுநாள் மன்னன் இரண்யவர்மன் வந்தான். நடராஜர் சிலையை பார்த்தான். தான் பார்த்த அதே காட்சியில் அந்த நடராஜர் சிலை வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். சிற்பிகளை பாராட்டினான். அப்பொழுது அமைச்சருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதை தெளிவுபடுத்துவதற்காக தங்கத்தை பரிசோதிக்க அதிகாரியை அழைத்தார். சிலை பரிசோதிக்கப்பட்டது. அப்பொழுது இது முழுமையான தங்கத்தில் செய்யப்படவில்லை, இதில் செம்பு கலந்திருக்கின்றது என்று கூறினார்கள். மன்னருக்கு கடும் கோபம் வருகின்றது. சிற்பிகள் அனைவரும் நடந்ததை கூறினார்கள். உடனே மன்னனுக்கு வெகுந்த கோபம் ஏற்படுகின்றது. துறவி வேஷம் போட்டுட்டு இந்த தங்கத்தை அபகரிச்சுட்டு போன அந்த கயவனை கைது செய்யுங்கள்னு உத்தரவு போடுறான். உடனே கருவூராரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. இந்த தகவல் போகர் சித்தருக்கு எட்டியது. அவர் வான்வழியாக அடுத்த நிமிடமே மன்னன் முன் கோபம் பொங்க நின்றார். மன்னனை பார்த்து, என்ன நினைத்து நீ என்னுடைய சீடனை சிறையில் அடைத்தாய்? தங்கத்தை வளைப்பதற்கு செம்பு தேவை என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத உன்னிடம் நான் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் என்று கோபப்பட்டார். கருவூர் சித்தரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மன்னன் உடனே போகர் சித்தரை பார்த்து கலங்கிவிட்டான். நான் உடனடியாக விடுதலை செய்கின்றேன் என்று சிறை காவலர்களுக்கு உடனடியாக கருவூராரை விடுவிக்க ஆணை பிறப்பிக்கின்றான். காவலர்களும் சிறைச்சாலைக்கு செல்கின்றார்கள். ஆனால் அங்கு கருவூராரை காணவில்லை.
போகருக்கு உடனே கோபம் வருகின்றது. மன்னரிடம் கோபப்பட்டார். நீ தங்கத்துக்காக தானே எனது சீடனை சிறையில் அடைத்தாய். அவனோட இந்த நடராஜர் சிலையை விட அதிக அளவு தங்கத்தை நான் உனக்கு தருகின்றேன். என்னுடைய சீடன் உடனடியாக எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். மன்னன் செய்வதறியாது தவிக்கின்றான். மன்னனின் நிலையை பார்த்து பரிதாபம் கொண்ட போகர், கவலைப்படாதே, கருவூரார் அங்கேதான் சிறையில்தான் இருக்கின்றார். இப்பொழுதே நான் அழைக்கின்றேன், என் முன் வருவான் என்று கூறி அவரை அழைக்கின்றார் கருவூராரை. கருவூராரும் சிறையில் இருந்து வருகின்றார். குருவே, தாங்கள் கற்றுக் கொடுத்த குறுகிய இடைவெளி வழியே வெளியே வரும் கலை மூலம் சிறையில் இருந்து வெளிப்பட்டேன் என்று கூறுகின்றார். பின்னர் போகர் மன்னனிடம் நடராஜர் சிலை அமைய வேண்டிய முறை, கோயில் எழுப்ப வேண்டிய முறை ஆகியவற்றை சொல்லிவிட்டு கருவூராருடன் மறைந்துவிட்டார். பின்னர் கருவூரார் பல தலங்களுக்கு தனியே சென்று பல தொண்டுகள் செய்கின்றார். ஒரு நாள் ஒரு காகம் அவர் முன்னால் ஒரு ஓலைச்சுவடியை போடுகின்றது. அதை பிரித்து படித்து பார்க்கின்றார் கருவூரார். அந்த ஓலையை குருநாதர் போகர் அனுப்பியிருந்தார். அதில் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சிவலிங்கத்தை நிலைநிறுத்துவதில் சிரமம் இருக்கின்றது என்று எழுதப்பட்டிருந்தது. கருவூராரும் உடனடியாக தஞ்சாவூர் சென்றடைந்தார். கோயிலுக்குள் சென்று கருவறையை அடைகின்றார். அங்கே திருப்படி முடிந்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெண்ணின் பயங்கர சிரிப்பொலி கருவூராரின் காதில் கேட்டது. சுற்றுமுற்றும் பார்க்கும் பொழுது ஒரு ராட்சசி அங்கு நிற்பது கருவூராரின் கண்களுக்கு மட்டும் தெரிந்தது. பக்தி மார்க்கம் தழைப்பதை விரும்பாமல் அந்த ராட்சசியை கொண்டு சிவபெருமான் ஏதோ ஒரு நாடகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை கருவூரார் உணர்ந்து கொண்டார். உடனடியாக அவர் அந்த ராட்சசியை நோக்கி காரி உமிழ்கின்றார். அவரது எச்சில் அனலாய் மாறி அவளை தகித்தது. அவள் சாம்பலாகிவிட்டாள். இப்போது லிங்கத்தை அஷ்டபந்தனம் செய்து பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று அர்ச்சகர்களிடம் சொன்னார் கருவூரார். அர்ச்சகர்களும் அவ்வாறே செய்ய லிங்கம் தனது இடத்தில் அமர்ந்தது. மேலும் அதில் இருந்து வெளிப்பட்ட ஜோதி கருவூராரின் நெஞ்சில் பாய்ந்தது. கருவூரார் இனம் புரியாத பரவச நிலைக்கு ஆளாகின்றார். பிறகு ஒருமுறை அவர் தான் பிறந்த கருவூருக்கு சென்றார். அவர் மக்களில் பெரும்பகுதியினர் அவரது மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய செயல்களை கண்டு மக்கள் அவரை பித்தர் அப்படின்னே கூப்பிட்டாங்க. அதை கருவூரார் கண்டுகொள்ளவில்லை. பல மகிமைகளை நிகழ்த்தி காட்டினார். ஒரு கோடை காலத்தில் மழை பெய்ய செய்தார். அந்த ஊர் அம்மன் கோவில் கதவை தானாக திறக்க செய்கின்றார். ஆனால் இது அத்தனையும் சித்து வேலை அப்படின்னு அந்த மக்கள் நினச்சாங்க. அவங்கள திருத்த முடியாது அப்படின்னு நினச்ச அந்த கருவூரார் சில காலம் மட்டும் கருவூரில் தங்கியிருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கிருந்து திருக்கூறுகூர், அதாவது தற்போது ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறாரு. அந்த ஊர் பக்தர்களோட கனவில் தோன்றிய நாராயணன் தன் பக்தன் ஒருவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் ஊர் எல்லையில் கருவூராரை வரவேற்றாங்க. பெருமாளின் லீலையால் தனக்கு கிடைத்த வரவேற்பை எண்ணி கருவூரார் ரொம்ப பெருமைப்படுறாரு. அங்கேருந்து அவர் கிளம்பி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறாரு. அப்போது நிவேதன காலம். இறைவனை நெல்லையப்பா அப்படின்னு 3 முறை அழைத்தும் இறைவனோட தரிசனம் அவருக்கு கிடைக்கல. அடே, இங்கே நெல்லையப்பன் இல்லையா அப்படின்னு இவர் கேலியாக கேட்குறாரு. இந்த கருவூராருக்கு மிகுந்த கோபம் ஏற்படுகின்றது. அவர் இங்கு நெல் முளைக்கக்கூடாது, எருக்கஞ்செடி முளைக்கட்டும்னு சாபம் போட்டுட்டு அங்கேருந்து மானூருக்கு கிளம்பி போயிடுறாரு. கோவிலை சுற்றி எருக்கும் புல் பூண்டுகளும் முளைத்து கோவிலை மறைத்து நிற்கிது. அங்கேருந்து திரும்பி கூட பார்க்காம நடந்து போயிடுறாரு சித்தர். சித்தனோட கோபம் சிவனையும் நடுங்க வைக்கிது. கருவூரார் மானூரை அடையும் போது இந்த நெல்லையப்பர் வழிமறிக்கிறார் போய். அப்படியே, உனக்கு இவ்வளவு கோபம் ஆகக்கூடாது. நீ என்னை பார்க்க வந்தப்ப நைவேத்திய நேரம் நான் உன்னுடைய குரலுக்கு செவி சாய்த்தோம், பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு பக்குவமாக எடுத்து சொல்கிறாரு. சரி, போனது போகட்டும், திரும்பி வா திருநெல்வேலிக்குன்னு இதமாக கூப்பிட்றாரு. கருவூராரும் சிவன் அழைத்ததால் சமாதானமாகி நெல்லை நோக்கி நடக்கிறாரு. அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பொற்காசுன்னு கணக்கிட்டு இறைவன் கொடுக்குறாரு. அதன் பின்னர் கருவூரார் திருப்புடை மருதூர் போகிறாரு. தாமிரபரணியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. ஆற்றை கடந்து கோயிலுக்கு போக அவரால் முடியல. அதனால் கரையில் நின்னபடியே நாரும் பூ நாதா அப்படின்னு சுவாமியோட பேரை சொல்லி அழைக்கிறாரு. லிங்கங்கள் உடனே சற்றே சாய்ந்து அவரது குரலை கேட்குது. இப்போதும் இந்த ஊரில் லிங்கம் கருவறையில் சாஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே ஊரில் இருக்கிற கஜேந்திர வரதராஜ பெருமாளையும் தரிசிக்கிறாரு. பின்னர் திருச்சிக்கு அருகில் இருக்கிற திருவானைக்காவலுக்கு வர்றாரு. அங்கே தான் ஒரு பெண் இவரோட வாழ்க்கையில் குறுக்கிடுறாங்க. அந்த பெண்ணோட பெயர் அரபஞ்சி. அவர் ஒரு பொது மாது, அதாவது தேவதாசி. தனது இல்லத்திற்கு வருமாறு அவள் கருவூராரை அழைக்கிறாள். மக்கள் செய்யும் தொழிலை இந்த மகான்கள் எதுவும் பார்ப்பதில்லை. எல்லோரையும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க.
சிறந்த தொழில் செய்கிற எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி மோசமான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லாரும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அரபஞ்சியும் அந்த ரகத்தில் ஒருத்தி தான். அவளது தொழில் ஏற்புடையதாக இல்லைனாலும் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் மீது அவளுக்கு அளவு கடந்த பக்தி இருக்குது. தங்கள் ஊருக்கு வரக்கூடிய அடியார்கள் தன்னுடைய வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு அவள் ஏங்குவாள். ஆனால் பொதுமாது அவளோட தொழிலை பார்த்துட்டு பெண்ணின் வீட்டுக்கு எந்த அடியார்களும் போகிறதில்ல. கருவூராரோ அவளது இல்லத்துக்கு போகிறதுக்கு சம்மதிக்கிறாள். அதனால் அவள் ஆனந்த கூத்தாடுறா. தனது இல்லத்தை மெழுகி ரங்கநாதன் படத்துக்கு தூபதீபம் காட்டி அவரது வருகைக்காக காத்திருக்கிறாள். பகல் முழுவதும் அவர் வரலை. இரவு ஆயிடுது. அரபஞ்சி ரொம்ப சோர்ந்து போயிடுறா. சித்தர் தன்னை ஏமாற்றிட்டாரு. இந்த இரவு நேரத்தில் அவர் ஒரு சாதாரண மனிதரை போல் தாங்கிட்ட நடந்து கொள்வாரோ அப்படிலாம் பலவாறாக சிந்திக்கிறாள். அவள் நினைத்தது போலவே ராத்திரி ரொம்ப நேரம் கழித்து சித்தர் அவளது வீட்டுக்கு வர்றாரு. அவளோட நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரது பேச்சில் ஆன்மீகத்தை தவிர வேறு எதுவும் இடம்பெறலை. விடியும் வரை அவளுடன் பேசி கொண்டிருந்து விட்டு கருவூரார் ஒரு நவரத்தின மாலையை வரவழைச்சி அவளுக்கு பரிசாக கொடுக்குறாரு. அதை அன்புடன் பெற்றுக்கிட்ட அவள் நீராடிட்டு ரங்கநாதர் முன்னால் வச்சு வணங்கி அணிந்து கொள்கின்றாள். அடுத்த நாள் காலையில் பார்த்தாக்க ஸ்ரீரங்கம் முழுவதும் ஏகப்பட்ட கலைபரமாக இருக்குது. ரங்கநாதரோட நவரத்தின மாலை தொலைந்து போனதாகவும் அது திருடி போயிடுச்சு, கோயிலுக்குள்ளே கொள்ளை நடக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அர்ச்சகர்களை அழைத்து எல்லோரும் விசாரணை பண்ணுறாங்க. அர்ச்சகர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் எப்பவும் போல தான் இறைவனுக்கு சேவை செஞ்சோமே தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அழறாங்க. அந்த நேரத்தில் இந்த அரபஞ்சி கோயிலுக்குள்ளே பக்தி ததும்ப உள்ள நுழையிறா. அவளோட கழுத்தில் அந்த நவரத்தின மாலை மின்னுது. அதை பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சி. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அர்ச்சகர்களில் யாரோ ஒருத்தர் தான் அதை திருடி அரபஞ்சிக்கிட்ட தெரியாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவளை அழைச்சி இந்த மாலை உனக்கு யார் கொடுத்ததுன்னு விசாரணை பண்ணுறாங்க. அவள் மகான் சித்தர், இந்த கருவூர் சித்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, அதை நான் பக்தியோடு அணிஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறாள். உன்னை எல்லாரும் அபரஞ்சி திட்டுறாங்க. அவரை நீ பழிக்காத, அவர் எவ்வளோ பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டு பக்கம் கூட அவர் எட்டி பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அரபஞ்சி நான் பொய் சொல்லலை, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு திருப்பி சொல்கிறான். உடனே அந்த அதிகாரிகள் வேறு வழி இல்லாமல் சித்தரை அழைச்சி விசாரணை செய்கிறாங்க. சித்தர் ஆமாம், நான் தான் நேற்று ராத்திரி அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாலையை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த ரங்கநாத பெருமான் தான் என்கிட்ட இந்த மாலையை கொடுத்து தன்னோட பக்தையான இந்த அபரஞ்சிக்கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட யாருமே நம்பலை. அவங்க என்ன எல்லாருமே அதிகாரி என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிறது உண்மைன்னா எல்லார் முன்னாடியும் அதை நிரூபி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கருவூரார், அரங்கநாதா நீ இங்கே இருக்கிறவங்களுக்கு உண்மையை சொல் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அசரீரி கேட்குது எல்லாருக்கும். கருவூரார் சொன்னது உண்மைதான், நான் தான் எனது பக்திக்கு அன்பளிப்பாக கருவூரார் மூலம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி கேட்குது. உடனே அங்கே கூடியிருந்தவங்க எல்லாருமே கருவூரார்கிட்டையும் அபரஞ்சிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. பிறகு அவர் தான் பிறந்த ஊரான கரூருக்கு மறுபடியும் செல்கின்றார். அங்குள்ள மக்கள் அவரிடம் பொறாமை கொண்டு அவரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் மன்னனிடம் எடுத்து கூறுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரை கொலை செய்யவும் சிலர் முடிவு செய்கின்றார்கள். ஆயுதங்களுடன் அவரது வீட்டுக்கு போகிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் கருவூராருக்கு வாழறதுக்கு பிடிக்கல. அவர் அந்த மக்களுக்கு பயந்து ஓடுவது போல நடந்து கொண்டார். அந்த ஊரில் உள்ள ஆணிலையப்பர் கோயிலுக்கு சென்று சிவலிங்கத்தை அணைத்து கொள்கின்றார். கோயில் என்றும் பாராமல் கொலைகாரர்கள் அங்கும் நுழைகின்றார்கள். அப்போது அவர்களின் கண் முன்னாலேயே ஆணிலையப்பா பசுபதீஸ்வரான்னு சொல்லி கருவறையில் இருந்த சிவலிங்கத்தை தழுவுறாரு. இனி எந்த கருவிலும் ஊறுதல் இல்லாத கருவூரார் இறைவனுடன் இரண்டர கலந்து விட்டார். இதை கண்டு கொலைக்காரர்கள் மனம் திருந்தினார்கள். அவரது சக்தியை எண்ணி வியப்படைந்தனர். கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலிலும் தஞ்சை பெரிய கோவிலிலும் கருவூர் சித்தருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. நெல்லையப்பர் கோவிலிலும் கருவூர் சித்தர் அருள் பாலிக்கின்றார். வியாழக்கிழமைகளில் இவரை மனதார வழிபட்டால் அனைத்து வளங்களும் கிடைக்கும். சனி கிரக தோஷங்கள் இவரை வழிபட்டால் நீங்கும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.